to Living Hope channel. Hallelujah.
உயர்த்தாமல் உறக்கமில்லை. உம்மை எண்ணாமல் வாழ்க்கையில்லை. தேவா நீர் இல்லாமல் நித்தியமில்லை. உந்தன் அன்பை என்றும் சொல்லுவேன். நன்றி மறவாமல் என்றும் நடப்பேன். பத்தில் ஒன்றை உமக்கு கொடுப்பேன். தேவா சாட்சியாக என்றும் வாழுவேன். சாட்சியாக என்றும் வாழுவேன். आज का दिन यहोवा ने बनाया है. हम इसमें आनंदित हो. आज का दिन यहोवा ने बनाया है. हम इसमें आनंदित हो. प्रभु को महिमा मिले, चाहे हो मेरा अपमान. प्रभु को महिमा मिले, चाहे हो मेरा अपमान. वो बड़े मैं घटूं, रहे उसी का ध्यान. वो बड़े मैं घटूं, रहे उसी का ध्यान. क्योंकि आज का दिन यहोवा ने बनाया है. हम इसमें आनंदित हो. आज का दिन यहोवा ने बनाया है. हम इसमें आनंदित हो. स्तुति प्रशंसा करें, क्यों ना कुछ होता रहे. स्तुति प्रशंसा करें, क्यों ना कुछ होता रहे. उसको हम भाते रहे, चाहे जहाँ भी रहे. उसको हम भाते रहे, चाहे जहाँ भी रहे. आज का दिन यहोवा ने बनाया है. हम इसमें आनंदित हो. आज का दिन यहोवा ने बनाया है. हम इसमें आनंदित हो. आता हूँ तेरे पास, मुझको है तुझसे आस. आता हूँ तेरे पास, मुझको है तुझसे आस. मुझको कबूल कर ले, पापों से शुद्ध कर दे. मुझको कबूल कर ले, पापों से शुद्ध कर दे. आज का दिन यहोवा ने बनाया है. हम इसमें आनंदित हो. आज का दिन यहोवा ने बनाया है. हम इसमें आनंदित हो. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொருவரை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். आप सबों को हमारे उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के नाम से हम स्वागत करते हैं. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. वो परमेश्वर आपका आशीषित करें. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. वो भला है, उसका अनुग्रह हमेशा के लिए है. நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் நம்மை புழுதிலிருந்து உயர்த்துகிறவராய் தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். हमारे परमेश्वर ऐसा है, वो धूलों से हमें ऊपर उठाते हैं. நம்முடைய பார்வையில் சில மனிதர்கள் அற்பமாய் காணப்படலாம்.
हमारे नजर में काफी समय में लोग हमें दीन लगते क्यों ना हो, சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்களாய் காணப்படலாம். समुदाय में वो दरिद्र क्यों ना हो, அவர்கள் ஜாதி வித்தியாசத்துல ரொம்ப கீழ் ஜாதி என்று சொல்லுறாங்க பாத்தீங்களா, அது மாதிரி கூட காணப்படலாம். या जातिवादी में वो नीचे के क्यों ना हो, ஒருவேளை அவங்க கலர்ல அவங்க ரொம்ப டம்மியா இருக்கலாம், या वो अपने रंगों में वो इतने काले क्यों ना हो, படிப்பு இல்ல, या अपनी पढ़ाई அறிவு में, இல்ல, செல்வத்துல எல்லாவற்றிலையும் அவர்கள் குறைவுபட்டவர்களாய் இருக்கலாம். ज्ञान में, बुद्धि में, समझ में और दौलत में कम क्यों ना हो, அவங்க ஹிஸ்டரி, அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப மோசமா இருந்தாலும், यदि उनकी इतिहास या उनकी भूमिका सब कुछ अच्छा भी नहीं हो, ஆனா அவங்க உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்போது ஆண்டவர் அவங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். लेकिन यदि वो विश्वास योग्य रहते हैं, परमेश्वर उन्हें ऊपर उठाते हैं. சோ ஆகவே நம்ம யாரையும் தரம் தாழ்ந்து நாம் பார்த்திடக்கூடாது. तो किसी को भी हमें नीचे नहीं देखना चाहिए, தேவன் எவர்களையும் உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். क्योंकि जो भी नीचा है उनको प्रभु उठाने के लिए सामर्थ्य है. அன்றைய நாட்களில் நம்ம பார்க்கும்போது பழங்காலத்திலெல்லாம் கல்வெட்டுகள் வைப்பார்கள். उन दिनों में, पुराना समय में देखते हैं तो लोग पत्थर में लिख कर कुछ कार्य को रखते हैं. நிச்சயமாக ராஜாக்கள் வாழ்கிற நாட்கள்ல जैसे कि राजाएं रहते थे उस समय में, முக்கியமான சம்பவங்கள், मुख्य कार्य को, ராஜாக்களுடைய பெயர்கள், राजाओं के नाम को, அவருடைய குடும்பத்தினுடைய பெயர்கள் எல்லாம் उनके सारे परिवार के नाम को அந்த கல்ல எழுதி அதை பூமிக்கு அடியில வைத்து விடுவார்கள். उस पत्थर में लिख कर वो रख दिया करते थे. சோ ஏனென்றால் பல ஆண்டுகளுக்கு பிறகு அதை எடுக்கும்போது அவருடைய ஹிஸ்டரி தெரியும், இப்படிப்பட்ட பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் இங்கு ஆண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்ப்பார்கள். क्योंकि काफी समय के बाद वो देखा जाए, हमें पता चलेगा ऐसे ऐसे राजा जो है यहाँ पर राज्य किए हैं करके हमें पता चलता है. அதே போல வேதத்துல விசேஷமாக பழைய ஏற்பாட்டுல பெரிய பெரிய மனிதர்களுடைய பெயர்கள் எல்லாம் ஒரு கல்வெட்டுல எழுதப்பட்டிருக்கிறது. वैसे ही पुराना नियम में देखते हैं तो बड़े बड़े जो लोगों के नाम जो है एक ऐसे पत्थरों में लिखा गया है. பெரியவர்கள் என்று சொல்லி பார்க்கும்போது அவங்க தோற்றத்துல மாம்சத்துல அப்படி நான் சொல்ல விரும்பல, ஆவியில அவங்க பெரியவர்களாக இருந்ததை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். जब बड़ा महान लोग जब बोलते हैं तो वो दिखने में महान है, बड़ा है, वैसा नहीं, वरन आत्मिक तौर पे वो महान है. அவங்க பெயர்கள் எல்லாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. उनके सारे नाम जो है इब्रानियों के पत्री 11वें अध्याय में लिखा हुआ है. ஆதியாகமத்திலிருந்து விசேஷமாக அந்த பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது பெரிய வீரர்களுடைய பெயர்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. यानी बड़ा शूरवीर का नाम उत्पत्ति से लेकर वहां पर लिखा हुआ है. அவங்க எல்லாம் ஹீரோஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். वो सारे हीरो करके वहां पर बुलाया जाते हैं. அதோட நேம்ஸ் ஒவ்வொரு நீங்க பார்க்கும்போது சில நேம் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். उनकी नाम को यदि आप देखते हैं, कुछ ऐसे नाम जो है बहुत ही अद्भुत है. வேதத்துல விசேஷமாக பழைய ஏற்பாட்டுல எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனிதர்களுடைய நேம் எழுதப்பட்டிருக்கிறது. पुराना नियम में देखिएगा कितने ऐसे लोगों का, लाखों लोगों का नाम तो लिखा हुआ है. ஆனா அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 16 பெயர்கள் இந்த 11ஆம் அதிகாரத்துல எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கிறதை நான் பார்க்க முடியும். लेकिन उनमें से केवल 16 लोगों के नाम जो है इस 11वें अध्याय इब्रानियों की पत्री में लिखा गया है. இவர்களெல்லாம் விசுவாச வீரர்கள் என்று அந்த ஆக்கியோர் எழுதப்பட்டிருக்கிறார். ये सारे विश्वास के शूरवीर करके लिखा गया है. முதலாவதாக ஆபேல் எழுந்து அங்க ஆரம்பிக்கப்படுகிறது நான் பார்க்கிறோம். शुरुआत में हाबिल से यहाँ पर होती है, அதுக்கப்புறம் ஏனோக்குடைய பெயர் வருகிறது. उसके बाद हनूक, இதுக்கு பிறகு பார்க்கும்போது ஆபிரகாமுடைய பெயர் வருகிறது. फिर अब्राहम. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாய் இருக்கிறார். अब्राहम जो है वो विश्वास का पिता बन चुके थे. 8ஆம் வசனத்துல வாசிக்கும் போது தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் அவன் புறப்பட்டு போனான் என்று போடப்பட்டிருக்கிறது. और 8वीं आयत में इस तरह लिखा है, उन्होंने ये भी नहीं जानता था कि वो किधर जा रहे हैं करके, तो भी वो निकल गया करके लिखा है. 11ஆம் வசனத்துல வாசிக்கும் போது ஆபிரகாமுடைய மனைவி சாராளுடைய நேம் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 11वीं आयत में देखते हैं इब्राहिम का पत्नी सारा का नाम भी लिखा हुआ है. இவர்களெல்லாம் விசுவாசத்துல வல்லவரானார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ये सारे विश्वास में वो सूरवीर बन चुके थे. இதுக்கப்புறம் ஈசாக்குடைய பெயர் फिर போடப்பட்டிருக்கிறது. इसहाक आते हैं, யாக்கோபு, याकूब, யோசேப்பு, यूसुफ, இப்படிப்பட்ட மோசே, मूसा. இவருடைய நேமெல்லாம் எழுதப்பட்டு வந்துட்டு இருக்கிற நேரத்துல ऐसे सबका नाम जैसे आता है उसके बीच में 31ஆவது வசனத்துல 31वीं आयत में யாரும் எதிர்பார்க்காத ஒரு நேம் வருகிறது பார்க்கிறோம். कोई भी नहीं चाहते थे उसका नाम वहां पर आ जाती है. அதுதான் ராகாப் என்று எழுதல, ராகாப் என்னும் வேசி என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. यहाँ पर यूं लिखा गया, वो राहाब करके नहीं लिखा, वरन राहाब वेश्या करके लिखा है. என்ன ஒரு ஆச்சரியமான காரியம்னா, ஆபிரகாம், சாரா,
ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசஸ் அப்படியே வரும்போது ராகாபுடைய நேம் பரிசுத்தாவியானவர் எழுதியிருக்கிறாருங்க. पवित्र आत्मा ने यहाँ पर ये कार्य को लिखा है, अब्राहम, इसहाक, याकूब, मूसे, ऐसे उनके बीच में यहाँ पर राहाब का नाम को भी पवित्र आत्मा ने लिखा है. சில சமயத்துல நமக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல ஆவியானவர் ஒரு நாள் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று விசுவாசிப்போம். हम विश्वास करें ऐसे हमारे लिए कोई संबंध ही नहीं है, ऐसे स्थान पर भी परमेश्वर हमें ले आकर खड़ा कर देंगे. ராகாப் ஒரு அந்நிய பெண்ணா இருக்கிறார். राहाब जो है एक अन्य स्त्री थी அதுபோல ஒரு வேசியா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். और इतना ही नहीं, वो एक वेश्या भी थी. இன்னும் நான் என்ன யோசித்து பார்க்கிறேன்னா, இந்த வேசி என்பது ஒரு அருவருப்பான ஒரு காரியம். ஆனா அதை யாரும் விரும்பி அந்த வேலைக்கு போக மாட்டாங்க இல்லையா? हम इस तरह सोच रहे हैं जो वेश्या जो है ये काम एक घृणित है, कोई पसंद नहीं करेंगे, कोई भी पसंद करके उस काम करने के लिए तो नहीं जाएंगे. நான் நினைக்கிறேன் யாராவது அந்த சமுதாயம் இந்த ராகாபை அந்த அந்த காரியத்தை செய்யும்படியாக கட்டாயப்படுத்தியிருக்கலாம். यानी वो समुदाय जो है राहब को जबरदस्ती किया होगा ऐसे होने के लिए. ஒருவேளை குடும்பமாய் பாரம்பரியமாய் அந்த காரியத்தை செய்வதற்காக அவங்க கட்டாயப்படுத்தி பண்ணியிருப்பாங்க. या वो जबरदस्ती किया जाते होंगे कि परिवार पीढ़ी पीढ़ी से उनको ये काम करने के लिए. ஒருவேளை தெய்வத்திற்காக அந்த காரியத்தை செய்கிறவங்க கூட இருந்திருக்கலாம். या अपनी देवताओं के लिए इस तरह करने के लिए भी अर्पित किए होंगे. பட் நான் முழுசா நம்புறேன், ராகாப் என்கிற சகோதரி அந்த குடும்பத்துல அந்த தொழிலில் ஈடுபட்டிருந்தாலும் அது அவங்களுக்கு விருப்பமே இல்லை. எப்படியாவது ஒரு நாள் இங்கிருந்து வெளியே போக வேண்டும் என்கிற வாஞ்சை கண்டிப்பா அவங்ககிட்ட இருந்திருக்கு. लेकिन हम इस तरह विश्वास करते हैं राहाब जो है वो उस काम को पसंद करके नहीं कर रही थी, लेकिन वो ऐसे दिन को चाह रही थी कब यहाँ से बाहर हम जाएंगे. அதனால தான் கர்த்தர் அதை கனப்படுத்தி இருக்கிறது நான் பார்க்க முடியுது. इसीलिए उनके कार्य को परमेश्वर ने यहाँ पर आदर किए हैं. சரி, நமக்கு எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கலாங்க. हमारे लिए कोई भी बैकग्राउंड नहीं हो. ஒருவேளை ராகாபுடைய ஹிஸ்டரி ரொம்ப மோசமானதாய் காணப்படலாம். यदि राहाब की इतिहास इतनी बुरे क्यों ना हो, இதெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக அது ஒன்றுமே இல்லைங்க. ये सब परमेश्वर के सम्मुख में कुछ भी नहीं है. நம்ம எப்ப உண்மையாய் உணர்ந்து பாவத்தை அறிக்கையிட்டு அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்கிற விருப்பம் உடையவர்களாக இருந்தோம் என்றால் நிச்சயமாய் பரிசுத்தாவியானவர் அதிலிருந்து வெளியே நம்மளை கொண்டு வர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். जिस समय हम चाहते हैं कि उस पाप से मुझे बाहर जाना है करके सचमुच में हम उससे मानकर मन फेरते हैं, परमेश्वर हमारे लिए राह खोलते हैं. இந்த ராகாபுடைய இந்த காரியம் யோசுவா புஸ்தகத்துல பழைய ஏற்பாட்டில் காணப்பட்டாலும் ஆனால் அவருடைய பெயரை இந்த எப்ரேயோன் ஆக்கியோன் வந்து இந்த விசுவாச வீரர்கள் பட்டியலில் இணைத்திருக்கிறார். பார்த்தீங்களா, இது ஒரு பெரிய அற்புதமான ஒரு காரியம், பாக்கியமாய் இருக்கு. यदि राहाब की बातें जो यहोशू की किताब में लिखी गई क्यों ना हो, लेकिन यहाँ पर इब्रानियों की जो लेखक जो है उन्होंने राहाब की नाम को यहाँ पर लिखा है. ஆபிரகாம் விசுவாசித்தான், கர்த்தர் அவனுக்கு நீதியாய் எண்ணினார். अब्राहम ने विश्वास किया, परमेश्वर उसे धर्मी ठहराया. வார்த்தை ஆபிரகாமுக்கு அப்பப்ப வந்து கொண்டே இருந்தது, அதை பெற்றுக்கொண்டே இருக்கிறாரு. अवसर परमेश्वर अब्राहम से बातें करते थे और उसे उस परमेश्वर के वचन को उन्होंने पाते रहते थे. ஆபிரகாமோட கர்த்தர் பேசினார், பல காரியங்கள் ரகசியங்களை அங்க பேசுறதை நான் பார்க்க முடியுது. अब्राहम के साथ परमेश्वर ने बातें करी, कई रहस्यों को भी बातें करी. அதே போல மோசே தேவனோடு முகமுகமாய் பேசி இருக்கிறாரு. वैसे कि मूसा जो है परमेश्वर के आमने सामने उन्होंने परमेश्वर से बातें की பல है. அற்புதங்களை செய்யும்படியாய் கர்த்தர் மோசேயை பயன்படுத்தியிருந்தார். कई अद्भुत को करने के लिए परमेश्वर ने मूसा को इस्तेमाल किए थे. நம்ம தேவன் தன்னை அறிமுகப்படுத்தும் போது நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் தான் அறிமுகப்படுத்துகிறார். जब परमेश्वर अपने आप को परिचय करते हैं तो तब यूं कहते हैं कि मैं अब्राहम का परमेश्वर, इसहाक का, याकूब का परमेश्वर हूं. ஆனா இந்த எந்த அனுபவமே இந்த ராகாபுக்கு கிடையாதுங்க. लेकिन ऐसा कोई भी अनुभव राहाब के लिए नहीं रहा. ஆனாலும் கர்த்தர் ராகாபை இந்த பட்டியல வந்து சேர்த்திருக்கார். பாத்தீங்களா, लेकिन फिर भी परमेश्वर राहाब को इस सूची पत्र में मिला है. ஒரு வேசியவே கர்த்தர் கொண்டு வந்து இந்த விசுவாச வீரர்கள் பட்டியலை இணைத்தார் என்றால் ஏன் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து சேர்க்க மாட்டாரா? एक वेश्या को भी परमेश्वर अगर इस सूरवीर की सूची पत्र में लिख सकते हैं, मिल सकते हैं, तो हमें क्यों नहीं मिलेंगे. இந்த வேதாகமம் யாரையும் தள்ளுவதில்லைங்க. ये बाइबल जो है किसी को नीचे नहीं करती है. உண்மையாய் தேடுறவர்களை இந்த வேதாகமம் அங்கீகரித்து கனப்படுத்துகிறதா இருக்கிறது. यदि विश्वास योग्यता से कोई भी परमेश्वर को ढूंढेंगे, परमेश्वर उन्हें आदर करते हैं. இவர்களெல்லாம் விசுவாசத்துல வல்லவனாரார்கள் என்று சொல்லி வேதாகமம் ராகாபை கனப்படுத்துகிறது நான் பார்க்கிறதுங்க. और राहाब के प्रति बाइबल इस तरह उनको आदर करती है, वे विश्वास में सूरवीर बन गए करके. அப்ப டோட்டலா நான் பார்க்கும்போது ராகாப்க்குள்ள இருந்தது விசுவாசம்.
इसका मतलब राहाब के अंदर जो था वो विश्वास था। ஆமென். ஆமென். அப்ப விசுவாசம் உள்ளவர்கள் நிச்சயமாய் ஜெயிப்பார்கள். यानी विश्वास करने वाले जरूर जीतेंगे। ஆமென். आमीन। அப்ப விசுவாசம் நமக்குள்ள வரும்போது அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே அவருடைய லிஸ்ட்ல கூட நாம் இணைய முடியும்। यानी जब विश्वास हमारे अंदर आता है तो हम अब्राहम, इसहाक, याकूब, मूसा उनकी सूची पत्र में हमारा नाम भी मिलने का संभव है। இப்படியே இந்த ராகாபை குறித்து நான் பார்க்கும்போது இது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல இருக்கிறத நான் பார்க்க முடியுதுங்க। यहाँ पर ही नहीं, केवल वरन और एक जगह पर भी हम राहाब के नाम को देख सकते हैं। அதுவும் புதிய ஏற்பாட்டுல தான் वो भी नया नियम में நம்ம யாக்கோபு याकूब जो है, அவர் தன்னுடைய திருப்பத்தை எழுதி கொண்டிருக்கிற நேரத்துல जब याकूब अपनी पत्रियों को लिख रहे थे उस समय में அவர் விசுவாசத்தை குறித்து சில காரியங்களை அங்க விவரித்துக் கொண்டிருக்கிறார்। विश्वास के प्रति उन्होंने कुछ बातों को वहां पर विवरण कर रहे हैं। யாக்கோபு 2 அதிகாரத்துல याकूब की पत्री उसका 2 अध्याय में 23 வசனத்திலிருந்து வாசிக்கும்போது 23वीं आयत से लेकर जब हम पढ़े விசுவாசத்தை குறித்து டாபிக்ல பேசிட்டே இருக்கும்போது ஓகே பெஸ்ட் விசுவாசி யார் என்று விசுவாசத்துல பெரியவன் என்று பார்க்கும்போது ஆபிரகாம் என்று சொல்லி அங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம்। जब वो विवरण कर रहे हैं कि विश्वास के प्रति कौन है महान विश्वास में, जब अब्राहम के बारे में वो बातें कर रहे थे, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படி சொல்லி விசுவாசத்தை குறித்து ஆபிரகாமை எடுத்துக்காட்டி உதாரணமாக சொல்லி யாக்கோபு நிருபத்தை எழுதிட்டு இருக்கிறாருங்க। यानी याकूब ने अपनी पत्रियों को इस तरह लिख रहे हैं कि इब्राहिम ने परमेश्वर को प्रतीति की और यह उसके लिए धर्मी गिना गया करके, यानी उसके विश्वास के प्रति अब्राहम के प्रति लिख रहे थे। சோ மனுஷன் விசுவாசத்தினால் மாத்திரமல்ல ஈவன் கிரியையினாலும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் கண்டீர்களே என்று யாக்கோபு சொல்லுகிறாரு। और आगे वो यूं भी कहते हैं, सो तुमने देख लिया कि मनुष्य केवल विश्वास से ही नहीं वरन कर्मों से भी धर्मी ठहरते हैं। எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா यहाँ पर आश्चर्य की बात क्या है, விசுவாசம் என்கிற டாபிக்ல ஆபிரகாம் நிச்சயமாய் வரணும், அவர் தான் வர முடியும்। विश्वास की उस टॉपिक में जरूर अब्राहम को ही आना है। ஆனா ஆபிரகாமுக்கு அடுத்தது யார யாக்கோபு கொண்டு வரார் என்றால், लेकिन याकूब ने यहाँ पर अब्राहम के बाद किसको लेकर आते हैं? 25 வசனத்துல 25वीं आयत में அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் எடுத்து கொண்டு வந்திருக்கிறார் பாருங்களேன்। वैसे ही रागाब वेश्या भी करके वो लिखने लगते हैं। ரொம்ப ஆச்சரியமா இருக்குது। हमें बहुत ही आश्चर्य हुआ। பழைய ஏற்பாட்டுல அவ்வளவு விசுவாசத்துல பெரிய ஆட்கள் வேற யாருமே இல்லையோ? पुराना नियम में विश्वास में और बड़ा सूरवीर नहीं है क्या? ஆபிரகாமுக்கு அடுத்தது ராகாப் தான் வந்து கொண்டிருக்கிறாங்க। अब्राहम के बाद वो राहाब को वो लिख रहे थे। ஹிஸ்டரி இல்ல, பேக்ரவுண்ட் சரி இல்ல, எதுவுமே சரி இல்ல, ஆனா விசுவாசம் இருந்ததுனால இந்த யாக்கோபு கூட தன்னுடைய பிரசங்கத்துல நிருபத்துல ஆபிரகாமுக்கு அடுத்தது ராகாப் என்னும் வேசியுடைய விசுவாசத்தின் கிரியையை இங்கு குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும்। राहाब के लिए अपना बैकग्राउंड नहीं है, कुछ भी नहीं है, लेकिन उनके पास विश्वास था, इसीलिए याकूब भी अपनी पत्रियों में राहाब के, अब्राहम के बाद राहाब के नाम को यहाँ पर लिखते हुए हम पाते हैं। அப்ப எந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்னைக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது? तो इसका मतलब कितनी ज्यादा हमें विश्वास की जरूरी है। ஒரு சாதாரண விசுவாசத்தை பத்தி நான் குறிப்பிடல, एक साधारण विश्वास के प्रति नहीं बात करते हैं, கிரியையான ஒரு விசுவாசத்தை இங்கு ராகாப் செஞ்சிருக்கிறார்। यानी एक कर्मों के विश्वास के प्रति बात करते हैं, அதனால தான் அவள் நீதிமானாய் மாறி இருக்கிறார்। इसीलिए वो धर्मी गिनी गई। ஹalleluya, हालेलुया। ஆமென்। ரெண்டு இடத்துல நம்ம பார்த்துட்டோம் ராகாப் பத்தி। दो जगह पर हमने देख लिया राहाब के बारे में। இதே காட்டுல இன்னொரு ஒரு பெரிய அதிசயமான ஒரு காரியம் பாருங்க। इससे बढ़कर और एक जगह पर राहाब के बारे में लिखा हुआ நம்ம है। எல்லாத்துக்கும் தெரியும், हम सब जानते हैं, புதிய ஏற்பாட்டுடைய முதல் புத்தகம் नया नियम का पहला किताब जो है முதல் அதிகாரத்துல पहला अध्याय में 5 வசனத்தை வாசிக்கும்போது 5वीं आयत को जब पढ़ेंगे, சல்மோன் போவாசை ராகாவிடத்தில் பெற்றார்। सलमोन और राहाब से बोवाज उत्पन्न हुआ। ஆமென்। आमीन। இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறுடைய பட்டியலையும் ராகாபிடம் பெற்றிருக்கிறார்கள்। यानी यीशु मसीह की जन्म की वंशावली में भी राहाब का नाम यहाँ पर लिखा हुआ है। ஒரு பெரிய ஆச்சரியம் தெரியுங்களா? कितने बड़े आश्चर्य की बातें हैं। ஆமென்। आमीन। இரண்டாம் வசனத்தை வாசிக்கும்போது दूसरा आयत में ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவை பெற்றான் தான் போடப்பட்டிருக்கு இல்லையா? दूसरा आयत में इस तरह लिखा है, इब्राहिम ने इसहाक को उत्पन्न किया और इसहाक से याकूब उत्पन्न हुआ और याकूब से यहूदा और उसके भाई उत्पन्न हुए। इस तरह लिखा है। ஆனா ஆக்சுவலா எப்படி வந்திருக்கணும்? तो ऐसे लिखते हुए आ रहे हैं, तो यहाँ पर ये वचन कैसा होना चाहिए था? ஆபிரகாம் ஈசாக்கை சாராடத்தில் பெற்றான்। इब्राहिम और साराई से इसहाक उत्पन्न हुआ, ऐसा होना चाहिए था। அல்லது ஈசாக்கு
ரெபெக்காள் மூலமாய் யாக்கோபை பெற்றெடுத்தார்கள் வந்திருக்கணும் அம்மாவா இல்லையா? या इसहाक और रिबका के द्वारा याकूब उत्पन्न हुआ करके लिखना चाहिए था। இங்கு சாராளுடைய நேம் மிஸ்ஸிங், यहाँ पर सारा का नाम मिसिंग है, ரெபெக்காளுடைய நேம் மிஸ்ஸிங், रिबका का नाम भी नहीं है, லேயாளுடைய நேம் மிஸ்ஸிங். लिया का नाम भी नहीं है। ஆனா 5ஆம் வசனத்துல வாசிக்கும் போது ராகாபுடைய நேம் வந்துருச்சு. लेकिन 5वें आयत में जब पढ़ते हैं तो वहां पर राहाब का नाम आ गया है। இங்கு அதாவது சல்மோன் போவாசை பெற்றான் தான் வந்திருக்கணும் அம்மாவா இல்லையா? यानी 5वें आयत इस तरह होनी चाहिए कि सलमोन से बोवाज उत्पन्न हुआ। ஆனா இங்கு வித்தியாசமா வருகிறது, लेकिन यहाँ थोड़ा दूसरे तरीके से आ रहा है। ராகாபிடத்தில் பெற்றான் என்ற வார்த்தை வருகிறது. सलमोन और राहाब से बोवाज उत्पन्न हुआ। ஹalleluya. हालेलुया। ராகாபுடைய நேமையும் பரிசுத்தாவியானவர் இங்கு சேர்த்து இருக்கிறார். यानी राहाब की नाम को भी पवित्र आत्मा यहाँ पर मिला है। ஒரு அந்நிய ஸ்திரீ, एक अन्य स्त्री है, சொல்றேன் ஹிஸ்டரி சரியில்லதா, दोबारा बताते हैं उनका इतिहास कुछ ठीक नहीं है, பேக்ரவுண்ட் சரியில்லதா, उनकी बैकग्राउंड ठीक नहीं है, மோசமான தொழில் தா, उनका व्यापार भी ठीक नहीं ஒரு है, புறஜாதி தா. एक अन्य जाति की है। ஆனாலும் அவருடைய நேமை இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் திருப்பி 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 மென்ஷன் பண்ணிட்டு வருகிறார். लेकिन उसका नाम को पवित्र आत्मा ने बार बार यहाँ पर रिपीट करते हैं। இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, इसमें से क्या पता चलता है, நம்ம வெளிப்புறமா அவங்க பார்த்து யாரையும் எடை போற்றவே கூடாதுங்க. हमें किसी भी लोगों को बाहर की तरीके से देखकर उन्हें हमें नहीं नापना चाहिए। சில சமயத்துல நம்ம லைஃப்ல எல்லாம் நடந்திருக்கு இல்லையா? कई बार हमारे जीवन में भी ऐसा हुआ है। சில பேரை பார்த்துருப்போம், ரொம்ப சாதாரண அற்பமான குடும்பத்துல பிறந்திருப்பாங்க. कुछ लोगों को हम देखते हैं बहुत ही वो एक दीन परिवार से जन्म होते हैं, வசதியே இல்லாத இடத்துல பிறந்திருப்பாங்க. उनके पास कोई भी सुविधा नहीं होता होगा, கிராமத்துல பிறந்திருப்பாங்க. गांव में पैदा होते हैं। நம்ம சில சமயத்துல அவங்களை பார்க்கும்போது அற்பமா பார்த்திருப்போம். कई बार हम उनको ऐसा देखते हैं कि अरे ये कैसा है क्या है करके, ஆனா பல வருஷம் கழிச்சு திருப்பி அவங்கள பார்க்கும்போது लेकिन कई साल के बाद जब उनसे हम मिलते हैं அவங்க வேற மாதிரி இருப்பாங்க. பாருங்களேன், वो दूसरे लेवल पर होते हैं, வேற மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. मतलब दूसरे लेवल पे वो आशीषित पाते அதாவது நம்ம होंगे, நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். यानी हम सोच भी नहीं कर पाते हैं। இவங்களா இந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரா? ये लोग है क्या, इन्हें परमेश्वर इतना ज्यादा आशीषित किए हैं क्या? அதுதான் ஆண்டவருடைய கிருபையா यही இருக்கிறது. परमेश्वर का अनुग्रह है। ஹalleluya. Hallelujah. அது கொஞ்சம் விசுவாசம் இருக்கும்போது கர்த்தர் அவங்களை அங்கீகரிக்கிறதை நான் பார்க்க முடியுது. यानी थोड़ा सा विश्वास उनके पास होता है तो परमेश्वर उन्हें अंगीकार करते हुए देखते हैं। ஆமென். आमीन। இங்கேயும் ராகாபுடைய நேமை கர்த்தர் அங்க எழுத குறிப்பிட்டிருக்கிறார் பாருங்க. यहाँ पर भी राहाब के नाम को परमेश्वर लिख रखे हैं। அதே மாதிரி இன்னொரு இடத்துல கூட இயேசு ஒரு காரியத்தை சொல்றாரு. वैसे कि दूसरी जगह पर भी यीशु मसीह जब कुछ कहते हैं, ஒருவேளை அங்க ராகாபுடைய நேம் அங்க எழுதப்படாம இருக்கலாம், वहाँ पर राहाब का नाम तो नहीं आया, பட் ராகாபை தான் நிச்சயமா சொல்றாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். लेकिन राहाब को ही प्रभु बता रहे हैं करके हम विश्वास करते हैं। மத்தேயு 21 அதிகாரத்துல मत्ती 21वीं अध्याय में 31 வசனத்தை வாசிக்கிறோம். 31वीं आयत को हम पढ़ेंगे। மத்தேயு 21:31. मत्ती 21 का 31। இருவரில் எவன் தகப்புடைய சித்தத்தின்படி செய்வான் அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. यहाँ पर प्रभु यीशु मसीह एक सवाल करते हैं, इन दोनों में से किसने पिता की इच्छा पूरी की? அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். उन्होंने कहा पहले ने। இயேசு அவர்களை நோக்கி, यीशु ने उनसे कहा, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். मैं तुमसे सच कहता हूँ कि महसूल लेने वाले और वेश्या तुमसे पहले परमेश्वर के राज्य में प्रवेश करते हैं करके। இங்க ரெண்டு பேரை கர்த்தர் மென்ஷன் பண்றார். यहाँ पर दो लोगों के प्रति प्रभु मेंशन करते हैं, ஆயக்காரர்கள், महसूल लेने वाले வேசிகள் और वेश्या உங்களுக்கு முன்பே தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். तुमसे पहले परमेश्वर के राज्य में प्रवेश करते हैं करके कहते हैं। இந்த வேசிகள் என்கிறதுல நிச்சயமா இயேசு ராகாபை தான் மென்ஷன் பண்ணிருப்பார். जरूर ये वेश्या के प्रति यीशु मसीह राहाब को कहते होंगे। இது யார்ட்ட அங்க பேசிட்டு இருக்கிறார்? யூதர்ட்ட பேசிட்டு இருக்கிறார். ये किससे ये बातें कर रहे हैं? यहूदी लोगों से बात कर रहे हैं। விசேஷமாக அங்க வந்திருக்கிற பரிசேயர் ஆயக்காரர்கிட்ட அங்க பேசிட்டு இருக்கிறார், சதுசேயர்ட்டையும். विशेषता से वहां पर आए हुए फारिसी सादुसी लोगों से बातें कर रहे हैं। ஏன்னா இவங்க எல்லாருமே இந்த யாரு இந்த ஆயக்காரர்கள் இந்த வேசிகளை பார்த்தா அருவருப்பா பார்ப்பாங்க.
क्योंकि ये सारे लोग जो है जब भी महसूल लेने वाले या वेश्याओं को देखते हैं वो एकदम तुच्छ इन्हें देखते हैं। இவங்கெல்லாம் தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல என்று அவர்கள் நினைப்பவர்கள். वो सोचते हैं कि ये परमेश्वर के राज्य के लायक ही नहीं है। ஆனால் தான் அதிக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த சம்பவத்துல நீங்க பார்க்கலாம், இவங்களை தான் அதிகமா இவங்க கொண்டு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறதை நான் பார்க்க முடியும். इसीलिए जब यीशु मसीह के पास ये लोग क्या करते थे, ऐसे ही लोगों को ले आकर उन्हें बताते थे, उनको बारे में पूछते थे। ஆனால் தான் இயேசு இங்க ஒரு பெரிய அடி அடிக்கிறாரு. इसीलिए यहाँ पर यीशु मसीह बहुत बड़ा एक मार रहे हैं। நீங்க வந்து இவங்களை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க இவங்களை பரியாசமா பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா இவங்க தாயே தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க போகிறாங்க. हे तुम लोग इन्हें ऐसा नीचे देखते हैं, तुच्छ जानते हैं, लेकिन यही लोग जो है परमेश्वर के राज्य में प्रवेश करेंगे करके यीशु मसीह कहते हैं। சோ இயேசு அதனால தான் 42வது வசனத்துல சொல்றாரு, इसलिए यीशु मसीह 42वीं आयत में कहते हैं, வீடு கட்டுவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. क्या तुमने कभी पवित्र शास्त्र में यह नहीं पढ़ा कि जिस पत्थर को राजमिस्त्रियों ने निकम्मा ठहराया था वही कोने के सिरे का पत्थर हो गया। ஆமென் 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 ஆமென்। ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. जिसने जिस पत्थर को उन्होंने निकम्मा ठहराया वही कोने का सिरे का पत्थर बन गया। ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, இன்னைக்கும் இப்படிப்பட்ட இந்த பரிசேயர் சதுசேயருடைய ஆவி சபையில காணப்படுகிறது. आज भी ऐसे फरीसी सदुकियों की आत्मा कार्य करती है कलीसिया में। சில சமயத்துல சில மக்களுடைய கலரை பார்த்து, ஜாதியை பார்த்து, அவங்க படிப்பை பார்த்து, அவங்க அந்தஸ்தை பார்த்து, அவங்க வேலையை பார்த்து சில பேர் அப்படியே தப்பா யோசிக்கிறது, அது ஒதுக்கி வைக்கிறது, ஒரு மாதிரியான ஒரு பார்வையெல்லாம் காணப்படுகிறதை நான் பார்க்க முடியும். काफी समय ऐसे जो कुछ अनपढ़ लोग हैं या जिनका नौकरी ठीक नहीं है या बैकग्राउंड ठीक नहीं है, उन लोगों को देखकर, उनके रंगों को देखकर, उनकी बाहर के तरीके के तौर तरीके को देखकर उन्हें नीचे देखने वाले काफी लोग होते हैं। சில சமயம் அவங்க கூட பேச கூட மாட்டேங்கிறாங்க சில விசுவாசிகள். कुछ विश्वासी उनसे बात भी नहीं करते हैं। இதுதான் பரிசேயர் சதுசேயருடைய ஆவியா இருக்கு. यही फरीसी सदुकियों का आत्मा है। இவங்களுக்கு தான் கர்த்தர் செம்மையா ஒரு அடி அடிக்கிறாரு. इन्हीं लोगों के लिए यीशु मसीह यहाँ पर एक थप्पड़ देते हैं। நீ இவங்களை தள்ளி வைக்கிற, ஆனா இவங்க தான் ஒரு பெரிய தலைக்கல்லாக போறாங்க. तुम इन लोगों को आप अलग करते हो, निकम्मा ठहरते हो, लेकिन यही है कोने का सिरे का पत्थर बन जाएंगे। அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக போகிறது. ये हमारे आंखों के लिए बहुत ही आश्चर्यचकित होगा। அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு ராகாப். उसका बड़ा उदाहरण जो है राहाब है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। சோ இந்த வசனத்தின் மூலமா நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு காரியம், யாரையும் புறம்பே தள்ளாதீங்க, யாரையும் பார்த்து எடை போட்டுறாதீங்க. எல்லாருமே ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் யாரையும் எப்படி உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். तो इसीलिए इस वचन के द्वारा हमें ये सीख मिलता है कि हमें किसी को भी नीचे नहीं देखना चाहिए, किसी को हमें अपमान नहीं करना चाहिए, किसी को भी परमेश्वर ऊपर उठाने के लिए सामर्थ्य है। ஆமென் ஆமென்। சோ இப்படி ராகாபை குறித்து ரொம்ப விசேஷித்தமாய் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ऐसे ही राहब के प्रति नया नियम में ऐसे लिखा हुआ हम पाए हैं। ஆமென் आमीन। சோ இப்ப யோசுவா புத்தகத்துல நீங்க வரும்போது अब यहोशू की किताब की ओर पलटे, 2ஆம் அதிகாரத்துல दूसरा अध्याय में யோசுவா வேவுக்காரர்களை 2 பேரை அனுப்புகிறார். यहोशू यहाँ पर 2 जासूसी करने वालों को भेजते हैं। மோசே 12 பேரை அனுப்புனாரு, ஆனா இங்க வந்து 2 பேரை மட்டும் தான் அனுப்புறாங்க. मूसा जब भेज रहे थे वो 12 लोगों को भेजा है, लेकिन यहाँ पर यहोशू जो है 2 जासूसी बेदियों को भेजा है। நீங்க ரகசியமாய் போய் அந்த எரிகோவை வேவு பார்த்துட்டு வாங்க என்று அனுப்புகிறார். वो आप चुपचाप जाकर यरीहो शगरपना को आप जासूसी करके आना करके बोला है। எரிகோ என்பது ஒரு அற்புதமான ஒரு சிட்டி. यरीहो बहुत बड़ा एक शहर है। அங்க நல்ல பேரிச்சை பழம் கிடைக்கிற ஒரு நல்ல ஒரு பிசினஸ் ஆகிற ஒரு சிட்டியா இருக்கிறது. वहाँ पर खजूर बहुत अच्छा मिलता है, वहाँ खजूर की व्यापार होती है। அங்கு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு சிட்டி. बहुत ही एक सुरक्षा एक शहर है। எரிகோவை சுற்றி ஒரு பெரிய சுற்றுச்சுவர் இருக்கும். அந்த சுற்றுச்சுவர் மேல பல 4-5 ரதங்கள் ஓடக்கூடிய அளவுக்கு பெரிய வல்லமை நிறைந்த காரணத்தாய் காணப்படுகிறது. यरीहो के चारों तरफ शगरपनाह है, उस शगरपनाह के ऊपर कई रथों दौड़ सकते हैं, उतनी बड़ा शगरपना है। சோ இப்போ இஸ்ரவேல் ஜனங்க யோர்தானுக்கு அந்த சைடு இருக்காங்க. இப்போ யோர்தானை கிராஸ் பண்ணி இப்போ எரிகோவை அவங்க பிடிக்கணும். अभी इजराइल लोग यरदन को पार कर यरीहो को उनको पाना है, प्रोसेस करना है। சோ இப்போ யோசுவா 2 வேவுக்காரர்களை அனுப்புறாங்க. இவங்க 2 வேவுக்காரர்கள் இப்போ எரிகோக்குள்ள வராங்க.
अभी ये दो जासूसी लोगों को यहोशू ने भेजा, वे दोनों ने यरीहो के अंदर आए। அவ்வளவு ஈஸியான விஷயம் அல்ல உள்ளார வந்து தேசத்தை வேவு பார்க்கிறது என்பது. यानी एक शहर के अंदर आकर उस शहर को जासूसी करना इतनी आसान बात नहीं है। ராஜாவுக்கு தெரிஞ்சிருந்தால் நிச்சயமா அவர் ரெண்டு பேரை தலையை சீவிடுவார். यदि राजा को पता चलेगा तो वो दोनों को सिर काटा जाएगा। இவங்க ரெண்டு பேரும் எந்த ஹோட்டல்ல போய் ரூம் எடுத்து தங்கவும் முடியாது. ये दोनों को किसी होटल में जाकर कमरा नहीं ले सकते हैं, ஏன்னா நியூஸ் தெரிஞ்சிரும். क्योंकि तुरंत खबर पता चलता है। சோ இதனால இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் வேணும் என்றால் அது ராகாபுடைய வீடா தான் तो காணப்படுது. इनके लिए एक सुरक्षित जगह चाहिए तो वो राहाब की घर को छोड़ा और कुछ नहीं, ஏனால் அது வந்து அந்த மதில் மேல் இருந்த வீடா இருந்துச்சு. क्योंकि वो शगरपनाह के ऊपर था। பலதரப்பட்ட ஜனங்கள் வருவதும் போறதுமா இருக்கிறதுனால அது கண்டுபிடிக்க முடியாமல் காணப்படுகலாம். वहां पर कई लोग आते हैं जाते हैं, इसीलिए वो कोई पता नहीं चलेगा। சோ இவங்க ரெண்டு பேரும் ராகாபுடைய வீட்டுக்குள்ள என்டர் ஆவறாங்க. तो ये दोनों ने राहाब के घर में प्रवेश किए हैं। நிச்சயமா ராகாப் அவங்கள பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும் இவங்க யாரு என்று சொல்லி. जरूर जब राहाब उन्हें देखते ही उनको पता चलता होगा ये कौन है करके। ஹalleluya. हालेलुया। நீங்க இந்த ரெண்டாவது அதிகாரம் முழுவதுமா நீங்க வாசிக்கும்போது பல காரியங்கள் நமக்கு தெரியுதா இருக்கு. यानी दूसरा अध्याय को पूरा पढ़ेंगे, वहां पर कई बातें हमें पता चलता है। இந்த ராகாப் அந்த ரெண்டு பேர்ட்ட கேக்குறாங்க. राहाब ने उन दोनों से पूछा, அவங்க ரெண்டு பேர் எதற்காக வந்தோம் என்று சொல்லுகிறார்கள். तब उन्होंने बताया कि क्यों आए हैं करके। என்ன ஒரு ஆச்சரியம்னா இவங்க ரெண்டு பேர் இவங்க வீட்டுக்குள்ள வந்தது ராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு. आश्चर्य की बात ये है ये दो जासूसी करने के लिए आए हैं करके राजा को मालूम हो गया। அப்ப எந்த அளவுக்கு எரிகோவுடைய உளவுத்துறை போலீஸ் ரொம்ப கண்காணிப்பா இருக்கிறதுன்னு இங்க பாத்துங்களேன். इसका मतलब जो यरीहो के शगरपनाह के पुलिस कितनी अच्छे हैं करके आप समझ सकते हैं। உடனே ராஜா அனுப்பி ராகாப் வீட்டை என்கொயரி பண்றதுக்கு ஆட்களை அனுப்புகிறார். तुरंत राजा ने राहाब के घर पर लोगों को भेजा कि इंक्वायरी करने के लिए। அப்ப ராஜாவுக்கும் தெரியுது கண்டிப்பா இங்க தான் எங்கயாவது போயிருப்பாங்கன்னு என்று சொல்லி. राजा को भी पता चल गया कि कहीं यही वो रहेंगे। இதுல ரொம்ப ரொம்ப சூப்பரா இந்த காரியத்தை செய்து முடித்தது யார் என்றால் ராகாபா தான் இருக்கிறார். इन कार्य को बहुत ही अच्छी तरीके से पूरा किया है वो कौन है? वो राहाब है। ரொம்ப அற்புதமான சாமர்த்தியமாய் இந்த காரியத்தை அவங்க ஈடுபடுகிறத நான் यानी பார்க்கிறேன். बहुत ही इंटेलिजेंस से उन्होंने काम करी है। ஒருவேளை குடும்பமாய் வம்சமாய் இந்த பிசினஸ்ல அவங்க ஈடுபட்டாலும் यदि वो अपने पीढ़ी से इस व्यापार में क्यों ना हो, ராகாபுடைய உள்ளத்துல ஒரு காரியம் பதிந்திருக்கிறது. राहाब की दिल में एक बात अच्छे से थी। ஒருவேளை ராகாப் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு வருகிற சில மனிதனுடைய பேச்சை கேட்டு இருக்கலாம். राहाब अपने घर पर आने वाले काफी लोगों की बातों को सुनती होगी। அதனால தான் ரொம்ப விசுவாசமாய் அந்த வேவுக்காரர்ட்ட சில வார்த்தைகளை இந்த ராகாப் பேசுறது நான் तो பார்க்கிறேன். इसीलिए उन्हें बड़ी विश्वास के साथ उन जासूसी वालों से ये कह रही है 9வது வசனத்தை வாசிக்கும்போது 9वीं आयत में, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்குது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். मुझे तो निश्चय है कि यहोवा ने तुम लोगों को ये देश दिया है और तुम्हारा भय हम लोगों के मन में समाया है और इस देश के सब निवासी तुम्हारे कारण घबरा रहे हैं। ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப தீர்க்கதரிசனமான வார்த்தை தான் நான் சொல்லுவேன். हर एक शब्द हम यूं कह सकते हैं कि ये भविष्यवाणी कर रही है, விசுவாசத்தின் வார்த்தை நான் சொல்லுவேன். विश्वास की शब्द कह रही है, நம்பிக்கையின் வார்த்தை என்று एक சொல்லுவேன். आशा से भरी हुई शब्दें कह रही है। 10வது வசனத்தை வாசிங்களேன். 10वीं आयत में, நீங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், क्योंकि हमने सुना है कि यहोवा ने तुम्हारे मिस्र से निकलने के समय तुम्हारे सामने लाल समंदर का जल सुखा दिया। இங்க எனக்கு ஒரு கேள்வி, இந்த செவந்த சமுத்திரம் எப்பங்க ரெண்டாக பிளந்துச்சு? आप ये हमारे लिए एक सवाल है, कब ये लाल समुद्र दो भाग हुआ है? யாத்திராம் புத்தகத்துல நடந்துச்சு. उन्हें निर्गमन की किताब में हुआ है, ஆனா இந்த பெண்ணு இங்க யோசுவா புத்தகத்துல ஞாபகம் பண்ணி சொல்றதை பார்க்க. लेकिन ये स्त्री यहाँ पर यहोशू की किताब में उन बातों को याद से कह रही है இன்னொரு காரியத்தை அவங்க ஞாபகம் பண்ணுறாங்க. और एक बातों को वो याद कर बोल रही है, நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம். और तुम लोगों ने सीहोन और ओग नाम यर्दन पार रहने वाले एमोरियों की दोनों राजाओं को
सत्यानाश कर डाला है, ये भी हमने सुना है। இது எப்ப நடந்துச்சு? ये कब हुआ? என்னாகமம் 21ஆம் அதிகாரத்துல நடந்திருக்கு. गिनती की 21वें अध्याय में हुआ है। அத இந்த பெண் மென்ஷன் பண்ணிக்கிறதை நான் उसे பார்க்கிறோம். भी ये स्त्री यहाँ पर बताती है, ரெண்டு காரியத்தை மென்ஷன் பண்றாங்க. यानी दो संभव को वो यहाँ पर बता रही है। இதெல்லாம் உங்க தேவன் செஞ்சிருக்கிறார் உங்க லைஃப்ல. ये सारे कार्य को तेरा परमेश्वर तेरे जीवन में किया है। இதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டோம். ये सब हमने भी सुना है। கேள்விப்பட்டு எங்க இருதயம் எல்லாம் கரைஞ்சு போயிருச்சு. जब हम सुने थे हमारा दिल पिघल गया है। உங்களால எங்க எல்லா தைரியம் எல்லாம் அற்று போயிருச்சு. हमारे पास कोई अब धैर्य नहीं है। அடுத்தது ஒரு வார்த்தை சொல்றாங்க ராகாப். अगला वो एक शब्द कहती है राहाब ने, உங்க தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று வாயினாலே அறிக்கை பண்ணிட்டார்கள். और उन्होंने इस तरह अंगीकार करी क्योंकि तुम्हारा परमेश्वर यहोवा ऊपर के आकाश का और नीचे की पृथ्वी का परमेश्वर है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। கர்த்தரை நான் துதிக்கிறேன். हम परमेश्वर को स्तुति करते நீங்க हैं। ராகாப்ட ஏதோ ஒரு மொபைல்ல வாட்ஸ்அப் நியூஸ் வீடியோவா அனுப்பல. அதாவது ரெட்சி பிளந்ததையும் ரெண்டு ராஜாக்களை கொன்னதையும் ஏதோ வீடியோ பார்க்கலங்க. राहाब के पास किसी ने व्हाट्सएप में वीडियो नहीं भेजा कि जिस तरह से परमेश्वर इजराइल लोगों के लिए लाल समुद्र को भागा और उन दोनों एमरियों के राजा को सत्यानाश किया करके किसी ने वीडियो तो नहीं भेजा। அல்லது யாத்ரா புஸ்தகம் ராகாப்ட கையில இருந்துச்சா? या निर्गमन की किताब राहाब के हाथ में था क्या? அல்லது டெய்லி நியூஸ் பேப்பர்ல அந்த காரியம் எல்லாம் அவங்க பார்க்கறாங்களா? या हर रोज अखबार में उनको खबर मिला क्या? டிவில நியூஸ் சேனல்ல யூடியூப்ல பார்த்தாங்களா? या यूट्यूब में न्यूज चैनल में उन्होंने देखा क्या? எதுவுமே கண்கள்ல பார்க்கவில்லை. ऐसा कुछ भी उन्होंने अपनी आंखों से नहीं देखी। அதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன். हम यही बताना चाहते हैं, எதையும் ராகாப் பார்க்கவே இல்ல. किसी भी कार्य को राहाब ने अपनी आंखों से नहीं देखा। அவ செவியில அப்பப்ப வந்த சில செய்தி அவ காது உள்ள போய் இருதயத்துல வந்தது அவ விசுவாசிக்க ஆரம்பிச்சா. यानी जो बातें उनकी कानों से सुनी और उन्होंने उन बातों को हृदय में रखकर उन्हें विश्वास किया है। ஆமென். आमीन। ஒரு காரியத்தை நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. एक बातों को आपसे बताना चाहते हैं, ध्यान से सुनिएगा। ராகாப் எதையுமே பார்க்கலங்க. राहाब किसी भी बातों को नहीं देखा, ஜஸ்ட் கேள்விப்பட்டா, बस सुना है। கேள்விப்பட்டதை விசுவாசித்தா, जो सुनी उन बातों को उन्होंने विश्वास करी விசுவாச வீரர்கள் பட்டியல்ல போயிட்டா. और विश्वास के सूरवीरों की सूची पत्र में उनका नाम आ गया। ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் பெரும்பான்மையான ஜனங்கள், लेकिन इजराइलों के काफी लोग जो है அவங்க ஆபிரகாமை பார்த்திருப்பாங்க, उन्होंने अब्राहम को देखे हैं, ஈசாக்கு யாக்கோபை குறித்து இவங்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். इसहाक याकूब के बारे में उनको पता है। அங்க எகிப்துல 10 வாதைகளை கண்களால பார்த்தாங்க. मिस्र की 10 विपत्तियों को उन्होंने अपनी आंखों से देखा है। சங்கார தூதனுடைய காரியங்கள் எல்லாம் இவங்க கண்ணால பார்த்தாங்க. जब वो मृत्यु का दूत आया है उन्हें भी इन्होंने देखा है। சமுத்திரம் ரெண்டாக பிளந்ததை கண்ணால பார்த்தாங்க. लाल समुद्र को भागते हुए देखा है। மன்னா பொழிந்ததை கண்ணால பார்த்தாங்க. मन्ना को उन्होंने अपनी आंखों से देखा। மோசே மூலமா கர்த்தருடைய கிரியைகள் நடப்பித்ததை பார்த்தாங்க. मूसा के द्वारा परमेश्वर के अद्भुतों को उन्होंने देखा। மாராவின் தண்ணீரை மதுரமாக்குனதை பார்த்தாங்க, டேஸ்ட் பண்ணாங்க. मारा की पानी मीठा लगा, उसे उन्होंने टेस्ट किया। காடையினால வனாந்திர நிரப்பினதை கண்ணால பார்த்தாங்க. परमेश्वर उस क्वेल से सब वनांतर को भर दिया था, उन्होंने भी देखा। சீனாய் மலையில கர்த்தர் பேசுறதை கேட்டாங்க. सीनाई पर्वत पर परमेश्वर बोलते हुए सुना। எல்லாத்தையும் பார்த்தாங்க, டேஸ்ட் பண்ணாங்க, கேட்டாங்க. ஆனா அவங்க விசுவாச வீரர்கள் பட்டியல்ல இடம் பெறவில்லை. सब चीजों को उन्होंने देखा, सुना, खाया है, लेकिन उनका नाम विश्वास सूरवीर की सूची पत्र में नहीं आया। எவ்வளவு வேதனையான விஷயம். कितना वेदना की कार्य நீங்க है। நம்ம சொல்லுவோம், பார்க்கணும் ஏதாவது காட்டுங்க அப்படி. हम भी आजकल कहते हैं ना, मुझे कुछ देखना है, मुझे दिखा दो। ஆனா ராகாப் எதையும் பார்க்கலங்க. लेकिन राहब किसी भी कार्य को नहीं இருந்த देखा। சூழ்நிலையே ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. उनका परिस्थिति ही बहुत ही एक कठिन परिस्थिति ही। பட் ஆனாலும் लेकिन சில பேர்கள் சில செய்தியை பேசுறத அவ கேட்டிருப்பா. लेकिन जो लोग कुछ बोलते हैं उसे उन्हें सुना है। நான் நினைக்கிறேன் இந்த சிவந்த சமுத்திரம் பிளக்கும் போதெல்லாம் ராகாபுக்கு ஒரு 10 வயசு 12 வயசு 15 வயசுக்குள்ள தான் இருந்திருக்கலாம். हो सकता है जब लाल समुद्र 2 भाग हो रहा था उस वक्त राहब की उम्र कुछ 10 या 15 साल की हो सकता होगा। ஒரு விளையாட்டு பிள்ளை போல தான் இருந்திருக்கலாம். या एक छोटी सी खेलने वाली लड़की सी होती होगी। பெரியவங்க பேசிட்டு இருப்பாங்க.
यानी बड़े लोग बोलते हुए सुना होगा எகிப்துல நடந்த காரியங்கள், मिस्र में जो बातें हो रही है, இஸ்ரேல் ஜனங்க எப்படி வெளியே வந்தாங்க, इजराइल लोग कैसे बाहर आए, சிவந்த சமுத்திரம் பிளந்தது, लाल समुद्र कैसा भागा है, இதெல்லாம் பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது இவங்க இங்க உட்கார்ந்திருப்பா உள்ளார. ये सब बातें बड़े लोग बोलते हुए इन्होंने बाहर सुनती होगी, பட் அந்த வார்த்தை அவ செவியில போகும்போது அதை அப்படியே ரிசீவ் பண்ணிட்டா. लेकिन जब वो शब्द उनके कानों से गया तब इन्होंने उसे रिसीव कर लिया है। அதத்தான் பல வருஷம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு அதே இஸ்ரேல் ஜனங்க 2 பேர் வரும்போது இவ சொல்றா, அவங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்கும் எனக்கு தெரியாது, பட் இவ நம்பிக்கையோட விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுகிறா. इसीलिए तो कई साल के बाद जब ये दोनों इज़राइलेट उनके घर पर आ रहे थे तब उन्होंने कह रही थी, राहाब ने, पता नहीं उनको कितना उनको समझ आया है, लेकिन राहाब ने उससे विश्वास किया है। யாத்திராம்ல நடந்த காரியத்தையும் என்னாகம நடந்த காரியத்தையும் யோசுவா புஸ்தகத்துல இப்ப ராகாப் எடுத்து சொல்றா. यानी निर्गमन की किताब में जो बातें हुई और गिनती की किताब में जो बातें हुई, इन कार्य को राहाब ने यहाँ पर यहोशू की किताब में बता रही है। இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க என்ன கேட்குறீங்களோ அதுவே உங்க லைஃப்ல ஒரு பெரிய அற்புதமான காரியத்தை செய்யுங்க. आज जो भी बातें आप अपने जीवन में सुनेंगे वही आपको एक अद्भुत को लेकर आएगी। விசுவாசம்னா அது தாங்க. यानी विश्वास करना चाहिए, वही विश्वास है। விசுவாசம்னா பார்த்து அதுக்கப்புறம் நம்பிக்கை வைக்கிறது விசுவாசம் கிடையாது. विश्वास का मतलब ये नहीं कि अपने आंखों से देख कर फिर उसे आप विश्वास करना। நான் பார்க்கவும் இல்லை, நான் எதையும் கேட்கவும் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தரிடத்தில் விசுவாசித்து நம்பிக்கையோடு நான் இந்த காரியத்தை செய்கிறேன் என்று நீங்கள் சொல்லி வாங்க. கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கிறார். देखने की कोई ज़रूरत नहीं, मैंने देखा नहीं कुछ, लेकिन परमेश्वर के वचन को मैंने सुना करके विश्वास कर परमेश्वर के पास आइएगा, परमेश्वर आपको अंगीकार करेंगे। இது 2 சம்பவம் அவ வாழ்க்கையில் இருந்ததுனால தான் அவ அறிக்கை எடுக்கிறார். என்ன? ये 2 संभव उनके जीवन में था, इसलिए वो इसे अंगीकार कर रही है। உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனாய் இருக்கிறார். तुम्हारा परमेश्वर यहोवा ऊपर के आकाश का और नीचे की पृथ्वी का परमेश्वर है। இது ஏதோ ஒரு அற்புதத்தை கண்ணால பார்த்துட்டு அவ அறிக்கை பண்ணல. इन्होंने कुछ अद्भुत को देखकर उन्होंने अंगीकार नहीं कर रही है, ஏதோ ஒரு அற்புதத்தை அனுபவிச்சிட்டு சுகத்தை பெற்றுட்டு விடுதலையை பெற்றுட்டு இத சொல்லலங்க. या कुछ चंगाई पाकर कुछ छुटकारा पाकर ये घोषणा नहीं कर रही है। ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் அவ காதுல வந்துச்சு, உடனே அவ அறிக்கை பண்ணுகிறா, உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை. तो कुछ खबर उनके कानों में सुनाई दिया, तुरंत उन्होंने बोलने लगा, घोषणा करने लगा कि तुम्हारा परमेश्वर ही महान है। இதனால தான் பரிசுத்த ஆவியானவர் ராகாபை இவ்வளவு கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி சொல்லிக்கிறதை நான் பார்க்க முடியும். इसीलिए पवित्र आत्मा ने राहाब के प्रति इतनी ऊंचाई से कहते हैं। அவருடைய விசுவாசத்தை பரிசுத்த ஆவியானவர் அங்கீகரித்திருக்கிறார் நான் சொல்லுவேன். राहाब के विश्वास को पवित्र आत्मा ने अंगीकार किया है। ஏன்னா நீ பார்க்கவும் இல்லை, நீ அனுபவிக்கவும் இல்லை, ஆனா நீ விசுவாசிக்கிற பத்தியா, நீ நிச்சயமா விசுவாச வீரர்களா தான் இருப்பை என்று சொல்கிறார். क्योंकि तूने तो ना देखा है लेकिन तूने बस सुना है, लेकिन विश्वास किया है, इसीलिए पवित्र आत्मा ने उन्हें अंगीकार किया है। ஹalleluya हालेलुया ஹalleluya. உங்க விசுவாசம் எங்கே போச்சு? आपका विश्वास कहाँ है? உங்க விசுவாசம் எங்கே? आपका विश्वास कहाँ है? நான் அற்புதத்தை செய்ய முடியும் என்று சொல்லி நீ விசுவாசிக்கிறாயா? क्या आप विश्वास करते हैं ये अद्भुत को प्रभु कर सकते हैं? உங்க பேர் விசுவாசி தானே? आपका नाम विश्वासी है ना? விசுவாசிக்கிறீங்களா? क्या आप विश्वास करते हैं? வார்த்தை விசுவாசிக்கிறீங்களா? परमेश्वर के वचन पर विश्वास करते हैं உங்க क्या? தேவனை விசுவாசிக்கிறீங்களா? आपके परमेश्वर को विश्वास करते हैं உங்க क्या? தேவனுடைய வல்லமையை आपके விசுவாசிக்கிறீங்களா? परमेश्वर की सामर्थ्य को विश्वास करते हैं அவர் क्या? செய்ய வல்லவர் என்று वो விசுவாசிக்கிறீங்களா? करने योग्य करके विश्वास करते हैं क्या? இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்துவார் என்று விசுவாசிக்கிறீங்களா? यहाँ तक संभाला है, अगुवाई किया है, आगे भी अगुवाई करेंगे करके विश्वास करते हैं क्या? எல்லா கதவுகள் அடைக்கப்பட்டாலும் விசுவாசிக்கிறீங்களா? सारे दरवाजा बंद है अब भी विश्वास कर सकते हैं நீங்க क्या? கேட்டது எதுவுமே உங்க கண்களால பார்க்க முடியல, ஆனால் விசுவாசிக்கிறீங்களா? जो कुछ आपने मांगा अपने आंखों से तो नहीं देख रहे, लेकिन विश्वास करते हैं क्या? நம்பப்படுவதில் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாய் இருங்க. அதான் விசுவாசம். विश्वास जो है आशा की भी वस्तुओं का प्रमाण है, वैसे ही आप भी रहिएगा। ஆமென். आमीन। பேக்ரவுண்ட் சரியில்லை, ஹிஸ்டரி சரியில்லை, आपका इतिहास ठीक नहीं है, आपका बैकग्राउंड ठीक नहीं है, இருக்கிற இடமும் சரியில்லை, जहाँ रहते हैं वो भी ठीक नहीं பட் है, ஜஸ்ட் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு வார்த்தை बस एक खबर उन्होंने मिली, उनको मिली வாழ்க்கையை है, மாற்றிடுச்சு. उनका जिंदगी बदल गया। இன்னைக்கு எத்தனையோ வார்த்தைகள் உங்ககிட்ட கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். आज कितने ऐसे शब्दों को प्रभु आपसे बात करता है, விசுவாசி. आप विश्वास करें। ஜெபம் பண்ணுவோமா? आइए प्रार्थना करें। நல்ல பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். भला परमेश्वर धन्यवाद करते हैं। இந்த ராகா
இவை நீ இவ்வளவாய் நீங்க கனப்படுத்திக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்து. राहब को अब कितना प्रभु आदर किया है, हम धन्यवाद करते हैं। அப்பா எங்க வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல நாங்கள் வளர எங்களுக்கு கிருபை செய்வீராக. प्रभु हमारे जीवन में भी ऐसे ही कुछ विश्वास में बढ़ने के लिए मदद कर रहा நாங்க பார்த்த உடனே தான் நாங்கள் விசுவாசிப்பேன், அல்லது இதை அனுபவிச்சு தான் நான் விசுவாசிப்பேன், ஆண்டவரை நம்புவேன், அறிக்கை பண்ணுவேன் என்று அல்லாதபடி देख कर ही हम मानेंगे और हम देख कर ही सब कुछ करेंगे करके ऐसा ना हम ना होने पाए। நான் எத்தனையோ வசனங்களை வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கிறேன், कितने वचन को सुनते हैं, அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். उस वचन को विश्वास करते हैं। எங்களுக்கு கிருபை செய்யுங்க, हम पर अनुग्रह कर, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. हमें अनुग्रह कर। நீர் எப்பேற்பட்ட மனிதரையும் நீர் உயர்த்துகிறவர், தூக்குகிற தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். तो कैसे भी व्यक्तियों को भी ऊंचे स्थान पर उठाने वाला परमेश्वर है। உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்ல ராஜா. तेरे लिए ऐसे कोई कार्य नहीं जो आप नहीं कर सकते। நீரே தேவன், आप ही परमेश्वर है। நீரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் மகா பெரிய தேவனாய் இருக்கிறீங்க ராஜா. आप ही आकाश में और नीचे पृथ्वी में आप ही परमेश्वर है। நீர் ஒருவரே எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல, எங்க ஊழியத்துல, எங்க சபையில, எங்க தேசத்துல பெரிய காரியத்தை செய்ய முடியும், செய்ய வல்லவர், செய்ய போறீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். हम विश्वास करते हैं आप ही केवल हमारे जीवन में, हमारे परिवार में, हमारे कलीसिया में, हमारे देश में मगान कार्य को कर सकते हैं, करते हैं। உம்முடைய பரிசுத்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். हम हर एक को तेरे पवित्र हाथों में समर्पित करते हैं। விசுவாசி என்ற நேமோட வாழாதபடி விசுவாசத்துல வளர்றதுக்கு எங்களுக்கு கிருபை பாராட்டு. केवल हम विश्वासी करके नाम नहीं, वरन हम विश्वास में आगे बढ़ने पाए। ஆசீர்வதிப்பார். आशीषित மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே. उद्धार करता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं, जीवित है परमेश्वर। आमीन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीषित करे। Thank you, praise the Lord. सबको जय मसीह की।